ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட் அஃபேர்ஸ் ஜிகே கொஷின் தான். ஸோ டிஎன்பிஎஸ்சி தரப்பில் இப்போ நடத்தின ஜனவரி 2019 நடந்த ஒரு எக்ஸாமில் அது கேட்கப்பட்ட கேள்வி தான் இது. ஸோ வரக்கூடிய குரூப் 2A குரூப் 4 எக்ஸாமில் இந்த மாதிரியான ஃபார்மேட்டில் நிச்சயமாக கொஷின்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. ஸோ கொஷின் என்னென்னு பார்க்கலாம். தமிழகத்திலிருந்து முதலில் நோபல் பரிசு பெற்றவர் யார் அப்படிங்கிறது தான் வந்து கேள்வி. ஸோ நம்ம தமிழ்நாட்டிலிருந்து ஃபர்ஸ்ட் நோபல் பரிசு பெற்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர் சி.வி. ராமன் அவர் தான். இவர் பொதுவாகவே நிறையா சர் சி.வி. ராமன் பார்த்தின கேள்விகள் டிஎன்பிஎஸ்சி தரப்பு கொஷின் பேப்பரில் நிறையாவே இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்போது ஒரு தமிழகத்திலிருந்து முதலில் நோபல் பரிசு பெற்றவர் யாருன்னா சர் சி.வி. ராமன் அப்படின்னு இருக்கிறாருன்னா இவரை பற்றின விஷயங்களை நிறையா சேகரித்து வச்சுக்கோங்க. இவர் எங்கே பிறந்தார், திருச்சிராப்பள்ளியில் பிறந்தார், எதுக்காக இவர் வாங்கினார் அப்படின்னா ஃபிசிக்ஸ்க்காக தான் வாங்கினார். 1930 வாங்கினார். இந்த கான்செப்ட் எல்லாருக்குமே தெரியும். ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால தான் அவர் வாங்கினார். அது பிற்காலத்தில் ராமன் எஃபெக்ட் அப்படின்னே வந்து பெயர் சூட்டப்பட்டது. ஸோ இந்த சர் சி.வி. ராமன் பார்த்தின கொஷின்ஸ் எல்லா கொஷின் பேப்பர்லேயுமே வந்து மோஸ்ட்லி கேட்டிருக்காங்க. அண்ட் வரக்கூடிய குரூப் 4 குரூப் 2A கூட கேட்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. ஸோ சின்ன ஒரு அனாலிசிஸ் எப்படி பண்ணுங்க அப்படின்னா, சர் சி.வி. ராமன் அப்படியா, ஒரு சின்ன விஷயம் சிவி அதுக்கு என்ன ஃபுல் ஃபார்ம் அதை நோட் பண்ணுங்கள். அவர் எப்போ பிறந்தார், எந்த இடத்துல பிறந்தார், எதுக்காக வாங்கினார், வேறு என்னென்னலாம் அவார்டு வாங்கியிருக்கிறாரு. ஈவன் இவர் வந்து பாரத ரத்னா, மிக உயரிய விருதான பாரத ரத்னா அவார்டு கூட வாங்கியிருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி சர் சி.வி. ராமன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் கேதர் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கொஷின் பேஸ் பண்ணி கேட்கும்பொழுது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ஏன்னா ஜென்ரல் நாலேஜை பொறுத்த வரைக்கும் எப்படி கேட்குறாங்க, எங்கேருந்து எடுக்கிறாங்கங்கிறத ஒரு சில கொஷின் ஃபார்மேட்டை வச்சு தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியறதா இருக்குது. ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை வச்சு தான் வந்து நம்ம ஒரு அனலைஸ் பண்ணுறதா இருக்குது. ஸோ அந்த விதத்தில் ராமனை பற்றி நிறையா கேள்விகள் வந்து கேட்குறாங்க டிஎன்பிஎஸ்சிலேருந்து. ஸோ அதை கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ டேட்டாஸ்லாம் வந்து கேதர் பண்ண முடியுமோ அதை கேதர் பண்ணி படிங்க. நிச்சயமாக அது ராமனை பற்றின கேள்விகள் நிச்சயமாக வரதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச்.